கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக வாக்குறுதி கொடுத்தது என்று எல்.கே. சுதீஷ் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் என அதிமுக உறுதியாக கூறியிருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வைத்திருந்தது. அந்த கூட்டணி அமைவதற்கு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒன்று வழங்கப்படும் என்று அதிமுக தலைமை ஒரு உத்தரவாதம் அளித்ததுதான் காரணம் என தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலதா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லி வந்தார். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் தான் அங்கம் வைப்பதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லி வந்தார். ஆனால் தாங்கள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த பிறகும் தாங்கள் யாருக்கும் ராஜ்யசபா சீட் வழங்குவோம் என்று உத்தரவாதம் அளிக்கவில்லை என்று அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி சொல்லும் வரையிலும் அதிமுக கூட்டணியில் தான் இருந்து வருகிறோம் என்று சொன்ன பிரேமலதா அந்த முடிவை மாற்றிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை ஜனவரியில் நடக்கக்கூடிய கடலூர் மாநாட்டுக்கு பிறகாக அறிவிப்போம் என்று தகாரடியாக முடிவை அறிவித்திருந்தார். இந்த சூழல்ல தற்பொழுது தேமுதிகவுடைய பொருளாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய சுதீஷ் அவர்களும் அதிமுக தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக உத்தரவாதமும் உறுதியும் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடாமல் இருந்தேன் எனவும் சுதீஷ் அவர்கள் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவோம் என்று அதிமுக சொல்லியிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அதிமுக கொடுத்த வாக்குறுதியால் தான் போட்டியிடாத சூழல்ல தற்பொழுது நாங்கள் யாருக்கும் அவ்வாறு வாக்குறுதி வழங்கவில்லை என்று அதிமுக சொல்கிறார்கள். உரிய நேரம் வரும் பொழுது அது குறித்தான முழு உண்மைகளும் வெளியே சொல்வேன் என்பதையும் சுதீஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா என்பதை முன்வைத்தே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதலாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் தற்பொழுது புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் என்பது கூட்டணியில் பங்கு ஆட்சியிலும் பங்கு என்ற அடிப்படையில கூட்டணி ஆட்சி தத்துவத்தை தமிழகத்தில் முன்வைத்து கூட்டணிகளை அமைத்து வருவதற்கான முன்முயற்சியில் எடுத்து வராங்க. இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தும் கூட்டணிக்கு அழைத்தால் தேமுதிக பங்கேற்குமா என்ற கேள்விக்கும் கடலூரில் நடைபெறக்கூடிய மாநாட்டுக்கு தேமுதிகவுடைய மாநாட்டுக்கு பிறகு தேமுதிகவுடைய கூட்டணி மற்றும் நிலைப்பாடு குறித்தான அறிவிப்புகளை முறையாக வெளியிடப்படும் எனவும் புதிதாக தேமுதிகவுடைய பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய சுதீஷ் அண்மையில கொடுத்திருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்புல இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலரை யாருக்கும் நாங்கள் வாக்குறுதி கொடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது ராஜ்யசபா சீட் கொடுக்கிறோம் என்ற உத்தரவாதத்தால் தான் தேமுதிக அதிமுக கூட்டணியில் 2024 போட்டியிட்டது என்பதையும் சுதீஷ் தற்பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக 2024 தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியே வந்த பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருந்த தேமுதிக மட்டுமே அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அங்கம் வைத்து 2024 தேர்தலில் போட்டிட்டு இருந்தது. இந்த சூழலில் தேமுதிக அதிமுக வந்ததுக்கு காரணமே அந்த ராஜ்யசபா சீட் தருகிறோம் என்று அதிமுக உறுதியளித்ததுதான் என்பதையும் சுதீஷ் தற்பொழுது இந்த பேட்டின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் பல உண்மைகளை நேரம் வரக்கூடிய காலகட்டத்தில் உரிய நேரத்தில் தெரிவிக்க இருப்பதாகவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். கட்சியில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே பொறுப்பில் இருந்து இப்ப பொருளாளராக புதிய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தேமுதிகவுடைய பொருளாளர் சுதீஷ் தற்பொழுது அதிமுக குறித்தான கருத்துக்களை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரங்கள்ல குறிப்பா தேர்தல் இருக்கக்கூடிய இடங்களில் சொல்லியிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.